பாவத்துக்கு அடிமகளாயிருந்த போது நமக்கு கிடைத்த பலன் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாங்க. எஸ், வசனம் 19 படிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கிற வாழ்க்கைதான் பாவத்தின் வாழ்க்கை. அக்கிரமத்தை நடப்பிக்கிற வாழ்க்கை, ஒரு அக்கிரம சுபாவம் எந்த வாழ்க்கைக்கு இருந்திருக்கு? பாவத்தின் அடிமகளாய் வாழ்ந்து கொண்டு ஒரு அக்கிரம சுபாவம். அக்கிரமம் தான் தெரியுமில்லை. என்ன அக்கிரமம்? பண்ணுகிறதெல்லாம் அக்கிரமம் தான், அநியாயമായ காரியங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அங்கதான் போறதுக்கான அக்கிரமம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒண்ணு, பாவத்தின் வாழ்க்கை என்று சொன்ன அர்த்தம் அது அக்கிரமத்தை நடப்பிக்கிற வாழ்க்கை. அப்ப அக்கிரம் நம்மளோட வாழ்க்கை நடந்தா நிம்மதி இருக்கா? ஒரு நிம்மதியும் கிடையாது. அக்கிரமத்தின் வாழ்க்கை நிம்மதி தருகிற வாழ்க்கை அல்ல. அதனாலதான் அக்கிரமம் செய்தவங்களை பிடிச்சு கொண்டு எங்க போடுறாங்க? சிறைச்சாலையில். ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு இந்த காலம் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்தீங்கன்னா நீங்க மிரண்டு போயிடும். உங்க நம்முடைய முதிர் வயது இருக்கிற അല്ലെങ്കിൽ நமக்கு முன்னாடி இருக்க தலைமுறை கேட்காத்த பார்க்காத்த அநேகமான அக்கிரமங்கள் தான் இப்போ நம்முடைய தேசத்துல நடமாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல இங்கதான் இருக்கிறீங்களோ, ஒரு காலத்துல அப்பா அம்மான்னு சொன்னா யாருக்கு ஒப்பா இருப்பாங்க? நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படி பள்ளிக்கூடத்துல முதல்ல மாதா பிதா குரு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க? பள்ளிக்கூடத்துல மாதா பிதா குரு தெய்வம். கடைசி தெய்வத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க. என்ன வாங்கட்டும், நம்ம சொல்லி கொடுத்ததான் மாதா பிதா இல்லையா? சொன்னா ஆரம்ப காலத்துல பெற்றோர் என்று சொன்னால் பிள்ளைகள் பயப்படுவாங்க, நடுங்குவாங்க இல்லையா? ஆமா. இப்போவே என் அப்பா பத்தி அப்பாவே அம்மா எனக்கு பயந்தான். உண்மை சொன்னா இன்னும் அந்த பயம் விட்டு போகல. எனக்கு 2 பிள்ளைகளாகட்டும் கூட. ஸ்தோத்திரம். என்று சொன்னா அப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்கு இருந்த ஒரு காலம் இருந்தது. இப்ப நம்முடைய அப்பா ஏறி வரும், திடீர்னு நம்முடைய அப்பா ஏறி வரும்போது நாம் இருக்கிற இடத்துல இருந்து நாம் தானாக எழுந்து நிற்பாங்க இல்லையா? நீங்க இங்கதான் இருக்கிறீங்க. நம்ம காலு மேல ஏற்றி வச்சு நம்ம உட்கார்றது கிடையாது. ஆனா இந்த காலத்துல போயிடுச்சு. இந்த காலத்துல நீங்க பத்திரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா எங்க ஊர்ல நடக்கிற காட்ஸ் ஓன் கண்ட்ரில நடக்கிற காரியம் சொல்றேன். பிரைஸ்லோ, போதை பொருளை போதையில் இருந்து அப்பா பையன் அப்பாவை அடிச்சு கொண்டு போடுறாங்க, அம்மாவை அடிச்சு கொண்டு போடுறாங்க, கூட பிறந்தா தங்கச்சி அடிச்சு கொண்டு போறாங்க. நீங்க கேட்காத உங்க தலைமுறையில கேட்காத பார்க்காத காரியம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க ஐயா. அப்ப நான் சொல்ல வந்தது, பாவத்தின் வாழ்க்கை என்று சொன்னால் அது அக்கிரமங்களால் நிரப்பப்பட்டது. அந்த வாழ்க்கை நமக்கு சமாதானத்தை தராது, நிம்மதியை தராது, அது நம் தூக்கத்தை தராது. ஹல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றாங்க, பாவத்தின் வாழ்க்கை, பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த போது நீங்கள் ஒன்று அக்கிரமக்காரராயிருந்தோ, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கு அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக்க ஒப்பு கொடுக்கப்பட்டு, உங்க அவயவங்கள் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும், உங்க சரீரத்திலே அவயவங்கள் நீங்கள் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கும் போது, உங்க அவயவங்கள், உங்க சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஜீசஸ். ஹல்லேலூயா. அங்கே நான் போறதில்லை, உங்களுக்கு தெரியும் என்னென்ன காரியங்கள் அவயவங்களில் இருக்கிற அசுத்தங்கள். ஆமென்.
அப்ப பாவ வாழ்க்கை ஒன்று அக்கிரமத்தால் நிரப்பப்பட்டது, ரெண்டு நம்முடைய சரீர அவயவங்கள் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. நம்ம சரீரத்தில் நல்ல ஒரு அவயவமே கிடையாது. ஹல்லேலூயா. உதாரணம் கண்ணெடுத்து, கண்ணு அவயவம் தானே. கண்ணெடுத்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணினாலே எத்தனையோ பல்லாப்பு. நம்முடைய காது கேட்கிற இந்த காதினால எவ்வளவு இல்லையா. நிறைய பேருக்கு தெரியுமா, ஒரு 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 நாளில தூங்குறதுக்கு முன்னே 10 பேருடைய குறை கேட்காம அவருக்கு தூக்கம் வராது. 10 வீட்டுல போயிட்டு அவங்களோட குற்றம் குறை அவங்க நடந்தது இது கேட்காம அவங்களுக்கு என்ன வராது, தூக்கம் வராது. அதனால காலையில இருந்து டிஃபன் சாப்பிட்டதுல இருந்து பை எடுத்து போறாங்க, ஒவ்வொரு வீடா திருப்பி 5 மணி 6 மணி ஆகும் திருப்பி வந்துருவாங்க. வரும்போது ஒரு 10 வீட்டுடைய குறை கிடைக்கும். அது வீட்டுல வந்து எல்லாம் மறுபடியும் அதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். இங்கதான் இருக்கிறீங்களோ, நீங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற சந்தோஷம் இல்லை முகத்துல. அப்ப நம்முடைய அவயவங்கள், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுக்கு ஆப்போசிட் நேரம் இருக்கிறாங்க. சில ஆளுக்கு தெரியும் 10 பேருக்கு 10 பேரோட திட்டு கேட்டாதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 10 பேர் இருக்கணும், தேவையில்லாத பேச்சு கேட்ட ரொம்ப சந்தோஷம். ஐயோ இன்னைக்கு என்ன யாரும் திட்டவில்லையே, அதனால திட்டும்படியாக நான் பைப்புக்கு பக்கத்தில் போய் நிற்கிறேன், தண்ணி பிடிக்கிற பைப்புல. அங்க போனா 4 திட்டு திட்டுவாங்க. அப்பவே ரொம்ப சமாதானமாயிடுச்சு. சும்மா போய் ஹல்லேலூயா சத்தம் உயர்த்தி சொல்லணும். அப்போ பாவத்தின் வாழ்க்கை ஒன்று அக்கிரமத்தால் நிரப்பப்பட்டது, நம்முடைய அவயவங்கள் எல்லாம் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கீழே அக்கிரமத்திற்கு அடிமைகளா ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்கள் 20ஆம் வசனத்தை படிங்க. 20 பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கிறவராயிருந்தோம், நீதிக்கு விலக்கப்பட்டிருந்தோம், நீங்களாயிருந்தோம். நீதி என்கிறது உங்க வாழ்க்கையிலே கிடையாது. காரணம் அக்கிரமம் இருந்தா என் நீதிக்கு அங்கே என்ன இதற்கு இடமில்லை. எஸ், ஹலோ, நான் சொல்றது புரியுதா? பாவத்தின் வாழ்க்கை, பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தார் என்று பவுல் காமிக்கிறாங்க. ஒன்று அக்கிரமத்தால் நிரப்பப்பட்டது, 2 அவயவங்கள் முழுவதும் அசுத்தத்தால் நிரப்பப்பட்டது, 3 நீதிக்கே விலக்கப்பட்டிருந்தாங்க. நீதி உங்களை விட்டு விலகி இருந்தாங்க. நீதி என்கிறது வாழ்க்கையிலே கிடையாது. ஹல்லேலூயா. நீதி என்கிறது இல்ல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சில ஆளுங்க இருக்கிறாங்க நல்லா, இப்ப இந்த குழந்தை விளையாட்டு இருக்கிறாங்க இல்லையா, அப்ப சில ஆளுங்க தெரியுமா போய் ஒரு அடி கொடுத்து அந்த குழந்தை அழுகிறது பார்த்தா தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா விளையாட்டு இருக்கிறா, நீங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற இல்லையா. பெற்றோரை பத்தி சொல்லல, சில ஆள் பக்கத்து வீட்டு தெரியுமா, நல்லா விளையாட்டு, நல்ல குழந்தை நல்லா விளையாட்டு இருக்கிற, ஒரு பிரச்சனை தொந்தரவும் இல்லை. ஆனா இவங்களுக்கு தோணும் ஒரு 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 அட்டியை கொடுத்தாச்சு குழந்தை ஆளுது, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். பார்த்திருக்கீங்க நீங்க? சிலவங்க அப்படிதான். சில குடும்பங்கள் நல்ல சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கிற குடும்பத்தில் போய் தேவையில்லாத காரியங்களை பேசி அங்கே பிரச்சனை எழுப்பி அவங்க அழுகிறது பார்க்கறது ஒரு சந்தோஷம். இங்கதான் இருக்கிறீங்களோ? நீதி என்கிறது பக்கத்திலே இல்ல. நீதியின் வாழ்க்கையே கிடையாது. நீதி என்கிறது உங்க வாழ்க்கையில் இல்ல. அநீதியான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் என்று சொன்னார். இன்னொருத்தரை உபத்திரவம் பண்ணணும், இன்னொருத்தரை அழக வைக்கணும், இன்னொருத்தருக்கு என்னென்ன தீமை செய்ய முடியுமே, என்னென்ன வாழ்க்கை முழுவதும் பாவ வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தமான வாழ்க்கை, அக்கிரமத்தால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை, நீதி விலக்கப்பட்ட வாழ்க்கை. முடியல. 21ஆம் வசனம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற
ஹலோ, பாவ வாழ்க்கை, பாவத்தின் அடிமை ஆயிருந்த அந்த வாழ்க்கை வெட்கத்தால் நிரப்பப்பட்ட வாக்கலாம். வெட்கம். ஹல்லேலூயா. சொன்னா இப்ப நம்ம, நான் சொல்லி தரேன் உங்களுக்கு, இப்ப நம்ம பழைய வாழ்க்கை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணும்போது, சும்மா உட்கார்ந்துருக்கும் பழைய வாழ்க்கை பத்தி ஒரு வெட்கம் வருது. ஐயோ, நான் தானே அப்படி பண்ணாங்களா, ஒரு வெட்கம். நல்ல வாழ்க்கை அல்ல, உன்னை வெட்கப்படுத்துகிற வாழ்க்கை தான் பாவத்தின் வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்கம் என்று சொன்ன அர்த்தம் அப்பமானம். எஸ், அது சொன்னது. அப்ப நீங்க கவனிக்கிறாங்க. அபமானம் உள்ள வாழ்க்கை, எதை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அது உன்னை வெட்கப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவமானம் தான் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. காரணம், அக்கிரமம் செஞ்சா, அசுத்தமான அவயவங்கள் இருந்தால், நீதி என்கிறது பக்கத்திலே கிடையாது சொன்னா, அப்புறம் வாழ்க்கை என்ன ஐயா? வெட்கத்தால் நிரப்பப்பட்ட வெட்கம் தான். அப்பமான வாழ்க்கை, அப்பமானம் தான். சொல்லுமில்லை நம்ம சில நேரங்கள், நீ இந்த உலகத்திற்கே ஒரு அபமானமடா, அபமானம், நீ எங்களுக்கே ஒரு, உங்க பாஷை சொல்லுங்க, உங்க தாய்மொழி சொல்லுங்க, நீயே இந்த உலகத்திற்கு, நீயே இந்த வீட்டுக்கு, நீயே அங்க இல்லையா, உன் வாழ்க்கையே போதுமடா, போய் அங்க போய் இங்க போய் ஏதோ பண்ணடா இல்லையா, வீடு விட்டு போடா, போய் தற்கொலை பண்ணடா, மனம் சாப்பிடுறா, உன்னால போதும் ஐயா இல்லையா. என்ன காரணம்? அபமானமான வாழ்க்கை. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஃபேமிலியிலே அவங்க பிள்ளைகள் அவங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க பெற்றோர் வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ பாஸ்டர், என் பையனால நாங்கள் அவமானப்பட்டோம், ஊர் விட்டு போலாம், தற்கொலை பண்ணலாம். வீட்டில் எல்லா விதமான வசதி உண்டு. பையனுக்கு மிகப்பெரிய 2 லட்சத்தோட பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பையன் பண்ற வேலை ஒன்றை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, அப்புறம் வேற ஒன்றுக்கு போய் மாட்டிடுவாங்க. அதே முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, பணத்தை செலவு பண்றது, இந்த அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறது, அங்கே போய் நிற்கிறது, இங்கே போய் நிற்கிறது. அவர் சொல்லுங்க, வாழ்க்கையே அவமானமாய் போச்சு. சத்துடலாமான் என்று யோசனை பண்றது, தற்கொலை பண்ணலாமா என்று யோசனை பண்றது. போதும் இந்த வாழ்க்கை. ஹலோ, பாவ வாழ்க்கை, அபமானத்தால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. நீ என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அவமானம் தான். சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அபமானம், நிந்தை, வெட்கப்படுகிற வாழ்க்கை தான். ஸ்தோத்திரம். 12 நாய் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்ல ஆங்கிலம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அங்கே நோ 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 நோ. பாவத்தின் வாழ்க்கை என்று சொல், அது யாராலும் சரி, பாவத்தின் வாழ்க்கை என்று சொன்னால் அபமானத்தால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. நீதி அங்கே இல்லை, அக்கிரமத்தை நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. அவயங்கள் எல்லாம் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலே அந்த வாழ்க்கையினுடைய கடைசி முடிவு வாசி, முடிவு மரணம். ஹலோ, ப்ளீஸ் லிசன், நன்றாக கவனியுங்கள். பாவத்தின் அடிமையாய் நீ வாழ்ந்து கொண்டிருப்போமானால், பாவத்தின் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்போமானால், அதனுடைய முடிவு மரணம் தான். மரணம்.